மாத வாக்கு தத்துவம் லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் 33 வசனம். யாக்கோபின் குடும்பத்தாரே என்றென்றைக்கும் அவர் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை. அவர் ராஜாவா இருக்கிறார். அவருடைய அரசாட்சி யார் மேல இருக்கும்? யாக்கோபின் குடும்பத்தார் மேலே இருக்கும். யாக்கோபின் குடும்பத்தை அவர் என்ன செய்வாராம்? என்றென்றைக்கும் அவர் என்ன செய்வாரு? அரசாளுகிற தேவன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் அரசாளுகிற தேவன். நிறைய பாட்டு இருக்கு. நம்முடைய ராஜா அரசாளுகிற ராஜா. எந்த ராஜாவும் குயின் எலிசபெத் அம்மையார் அவர்கள்தான். ஏறத்தாழ அவங்க 72 வருஷமோ 75 வருஷமோ ராணியாக இருந்தாங்க. அவங்கள போல வேறு யாருமே இல்லை. அடுத்து ரொம்ப தலை சிறந்த ராணி விக்டோரியா அம்மையார். அல்லேலூயா. இவங்கெல்லாம் நல்ல ஆளுகை செய்து, விக்டோரியா அம்மையார் நல்ல ஆளுகை செஞ்சாங்க. வேதத்தை அச்சிடிச்சு உலகம் முழுவதும் கொடுத்தாங்க. அடுத்த அந்த எலிசபெத் அம்மா நல்லா தான் இருந்தாங்க. என்ன பத்து வந்ததுன்னு தெரில, பத்து ஆகிட்டாங்க. அவங்க சாத்தான் சபையில் போய் சேர்ந்துட்டாங்க, இலுமினிட்டிஸில் போய் சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது, உண்மையோ இல்லையோன்னு தெரியாது. ஆக மொத்தத்தில் அந்த அம்மா வந்தோடனே பைபிள் பிரிண்ட் பண்ணுறதா நிறுத்திட்டாங்க. சபைக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனத்தை நிறுத்திட்டாங்க. அரண்மனைக்குள்ளேயே கடுமையான பிரச்சனை, கடுமையான பிரச்சனை. அப்படி கர்த்தர் இல்லாத இடத்துல, சொல்லுங்கள், கர்த்தர் இல்லாத இடத்துல, கர்த்தர் அசைவில்லாத இடத்துல கடுமையான பிரச்சனை இருக்கும். எல்லாம் வேரோட பிடுங்கி போகும். ஆனால் கர்த்தர் அரசாளுகிற இடத்துல ஜனங்கள் மகிழ்ந்து இருப்பார்கள். அல்லேலூயா. ஜனங்க சந்தோஷமாக இருப்பாங்க, அங்கே மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அல்லேலூயா. இந்த நாட்களிலே நாம் தேவனை குறித்து தானே அறிவு நமக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படுகிறது. கர்த்தர் என்ன செஞ்சார்னா, மோசேவை கர்த்தர் அழைச்சார். மோசேவை கர்த்தர் அதிசயமாய் தெரிந்து கொண்டார். தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே கர்த்தர் என்ன செஞ்சார்? மோசையை அவங்க மருத்துவச்சிகள் மூலமாக கர்த்தர் திட்டமிட்டு பார்வோன் என்ன செஞ்சார்? எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்ய சொன்னார். ஆனால் அந்த மருத்துவச்சிகள் என்ன செஞ்சாங்க? அநேக இஸ்ரவேலுடைய ஸ்திரீகளை, எபிரேயருடைய ஸ்திரீகளை கர்த்தர் என்ன செஞ்சார்? பலப்படுத்தினார். நல்லா அவங்க பாதி உண்மையே இல்லாத சொன்னாங்க. இந்த மருத்துவச்சிகள் என்ன செஞ்சாங்க? தெரியும் இங்கே அந்த வீட்டில் ஆண் பிள்ளை பிறந்திருக்குன்னு, ஆனாலும் இவங்க என்ன செய்யல, ரிப்போர்ட் பண்ணல. இப்போல்லாம் ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணணும்? பர்த் முடிஞ்ச உடனே ஹாஸ்பிட்டல் என்ன செய்யணும்? ஐயோ, இப்படி உட்காந்துருக்கீங்களே, இந்த நேரத்தில் நான் முடிச்சிடலாமான்னு கூட யோசிக்கிறேன். குழந்தை பிறந்தோன்னு ஆஸ்பத்திரி என்ன செய்கிறாங்க? ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அது எப்போ இருந்தது? பல 1000 வருஷத்துக்கு முன்னாலே. ஒரு பிள்ளை பிறந்த உடனே எங்கே இன்ஃபார்ம் பண்ணணும்? ஆமாம், ராஜாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரி இந்த மருத்துவச்சிகள்லாம் இன்ஃபார்ம் பண்ணாமல் எபிரேயருடைய பிள்ளைகளை என்ன செஞ்சாங்க? இந்த மருத்துவச்சிகள்லாம் காப்பாற்றின நிமித்தமாய் கர்த்தர் மருத்துவச்சிகளை கர்த்தர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமென். எனக்கு தெரிஞ்ச நர்ஸுங்களாம் உண்மையாக வேலை செஞ்ச நர்ஸுங்க, பாழா போன நர்ஸு நிறைய இருக்குது, ஒம்பா போன நர்ஸு நிறைய இருக்குது. ஆனால் உண்மையாக இருந்தவங்க, உண்மையாக சில பேர் இயேசுவே இல்லாமல் கூட அவங்க உண்மையாக மக்களுக்கு செஞ்சாங்க. அது ரொம்ப புனிதமாக நினச்சி செஞ்சாங்க. அவங்களெல்லாம் கர்த்தர் நல்லா வச்சுருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமாம், ஒரே சந்தோஷம் பாருங்க. நல்லா இருப்பீங்க, உண்மையாக நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. இதுக்காக வேலை செஞ்சிங்கன்னா அவுட்டு. அவங்க காசு கொடுக்குறாங்க, காசு கொடுக்கலன்னு இல்லை, உண்மையாக இருங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அதுபோல் மருத்துவச்சிலை கர்த்தர் அநேகரை கர்த்தர் உடன்படிக்கை செய்து ஆசீர்வதித்தார். அப்படி மோசே வந்த பொழுது 40 வருஷம் அரண்மனையிலே வாழ்ந்தான். வாழ்ந்த பொழுது அவனுக்கு அங்கே பிரச்சனை வருது. பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் கர்த்தர் மோசேவை என்ன செய்கிறார்? அரண்மனையில் விட்டு வெளியே கொண்டு வருகிறார். அநேக விசுவாசிகளுக்கு அரண்மனையிலே கர்த்தர் வைக்கிறது போல ரட்சிக்கப்பட்ட புதுசில், ஞானஸ்நானம் எடுத்த புதுசில் வானம் திறக்கும், கர்த்தரோடு பேசுவாங்க, கர்த்தரோடு பேசுவார், பாட்டு பாடினா ஜபத்தோடு பாடுவாங்க, கண்ணீரோடு பாடுவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. ஆண்டவர் அடுத்த லெவலுக்கு போகும்போது ஒரு பரீட்சை எழுதணும். ஆமாம், 12th காலேஜ் போனோன்னா என்ன செய்யணும்? கவர்மெண்ட்லாம் இப்போ டேட்லாம் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. என்னைக்கு ப்ராக்டிக்கல், என்னைக்கு என்ன சப்ஜெக்ட் எல்லாத்தையும் டைம் டேபிள் வந்துருச்சா வரலையா? +2க்கு அதுவும் தலை ஆட்ட மாட்டீங்க. வந்துருச்சு. அப்போது
அதுபோல் ஆண்டவர் வந்து உங்களை எந்த நிலையில் உயர்த்தணுமோ அந்த நிலையில் தான் உங்களுக்கு சோதனை வரும். நீங்கள் பணத்தில் உண்மை உள்ளவர்கள் என்று கர்த்தர் எண்ணி உங்களுக்கு கையில் கோடிக்கணக்கில் கர்த்தர் பணம் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு பணத்தில் பயங்கர கஷ்டம் வரும், பயங்கர கஷ்டம் வரும். கொஞ்சம் நெஞ்சம் கூட இருக்காது. ஜோயல் பிறந்தப்போ 100 ரூபா ஃபேராக்ஸ் 2 97 ரூபா 50 காசு இல்லைங்க. அந்த நாள் நினச்சி பார்க்குறேன். என் மேனேஜர் ஏசி காரில் போகிறாரு. என் கீழே வேலை செஞ்ச மேனேஜர் கிச்சன் தவிர எல்லா ரூம்லேயும் ஏசி. ஆனால் எனக்கு ஏசியும் கிடையாது. கார் போயிடுச்சு. பைக்கு ஒன்று இருந்தது, புல்லட் வச்சுருந்தேன். பஸ்ஸில் தான் போனோம், பஸ்ஸில் தான் வரணும். அந்த மாதிரி ஆண்டவர் நடத்த ஆரம்பித்தார். ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த காலத்து பஸ்ஸு தலை இடிக்கும், அந்த பைப் இடிக்கும், டப்புன்னு இடிக்கும். உட்காரத்துக்கு இடம் கிடைக்காது, நின்றுக்கிட்டே போவேன். மீனாட்சி காலேஜிலேருந்து அங்கே கிரீன்வேஸ் சாலைக்கு நான் பஸ்ஸில் தான் போனோம். இப்படி நாட்களை நினச்சி பார்க்குறேன். ஆண்டவர் எதில் உயர்த்தணுமோ அதில் கர்த்தர் உங்களை சோதிப்பார். அல்லேலூயா. சோதனை நேரத்தில் சில பேர் வந்து இகழ்வாங்க பாருங்கள், சிரிப்பாங்க பாருங்கள், அற்பமான்னு எண்ணுவாங்க பாருங்கள். அது ஒரு காலமும் செஞ்சிடாதீங்க. கர்த்தர் நடத்துகிற பாதை, அல்லேலூயா, கர்த்தர் நடத்துகிற பாதை. அந்த பாதையில் நீங்கள் அவர்களுக்காக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அற்பமாக நினைக்கக்கூடாது. மோசே இந்த அற்பமான இந்த அரண்மனையில் இருந்துட்டு அவன் இப்போ என்ன செய்கிறான்? பாதை தெரியாமல் வனாந்தரத்தில் போகிறான். எங்கே போகிறானே தெரியாது, ஆனால் அவன் போகிறான். ஆனால் கர்த்தர் கரம் அவன் கூட இருக்குது. கர்த்தர் சொல்லலை, மோசே நீ இங்கே போப்பா சொல்ல. அவன் நடந்து போகிறான், போய்கிட்டே இருக்கான். அவன் ஒரு இடத்துக்கு வரான். யாருடைய இடம்? எத்ரோவுடைய ஊருக்கு வருகிறான். அல்லேலூயா. அங்கே அவன் கர்த்தர் சரியாக நடத்துகிறார் பாருங்க. சொல்லுங்க, கர்த்தர் என்னை சரியாய் நடத்துகிறார். மனம் திரும்பினவனை கர்த்தர் சரியா நடத்துவார். கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருக்கணும், கர்த்தர் சரியா நடத்துவார். அல்லேலூயா. அவன் எந்த போராட்டம் வந்தாலும், எத்தனை நெருக்கம் வந்தாலும் அவன் தலை குனிய கர்த்தர் விட்டவே மாட்டாரியா, கர்த்தர் விட்டவே மாட்டாரு. அல்லேலூயா. மோசே கரெக்டா நடத்துறாரு. எங்க கொண்டு போறாரு? மீதியான் தேசத்துல எத்ரோடைய வீட்டுக்கு கொண்டு போறாரு. அங்க எத்ரோவுடைய ஆடுகளை யார் மேய்ச்சிட்டு இருக்கிறா? பெண் பிள்ளைகள் மேய்க்கிறாங்க. ஐயா, அங்க அந்த பெண் பிள்ளைகளுக்கு ஒரு போராட்டம் வருகிறது. என்ன போராட்டம்? ஆடுகளுக்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருக்கும் பொழுதே ஒரு கூட்டம் வந்து என்ன செய்யுது? எத்ரோடைய மகளை அதட்டி அவங்க தண்ணியெல்லாம் பிடிங்கி இவங்க தான் ஆடு கொடுக்குறாங்க. இது மோசே பார்க்குறான். சும்மா இருப்பானா? சகல கலைகளையும் கற்றுக்கொண்ட மோசே ஒருவனாக இருந்து அங்கே அட்டி வீழ்த்தி அந்த எத்தரோட பிள்ளைகளை பாதுகாத்து, ஆடுகளையும் பாதுகாத்து. அப்போ அந்த பிள்ளைங்க கேட்குறாங்க, நீர் யார்? நீர் யார்? தேவச்சனம் இந்த உலகம் காணாது. ஆனால் கர்த்தரோட வல்லமை உங்களுக்கு இருக்கும்போது, தேவோட வல்லமை உங்கள் மேலே புறப்பட்டு போனதுக்கு அப்புறம் தான் கேட்பாங்க, நீ யார்? அல்லேலூயா. நீ சைக்கிளில் போகும்பொழுது யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் நீ ஒரு பென்ஸில் போகும்போது, அவன் யாரா? சைக்கிளில் போகும்போது யாரும் பார்க்க மாட்டாங்க. நீ ரோட்டில் நடந்து போகும்போது யாரும் பார்க்க மாட்டாங்க. நீ அழும்போது யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கார், பிரம்மாண்டமான ஒரு வீடு கட்டணும். யாரையாது நம்ம ஊருக்கு இப்படி ஒரு வீடு கட்டிட்டு வந்திருக்கிறான்? யார் 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 யார்? இதுதான் உலகத்தான் கேட்பாங்க. ஆனால் கர்த்தர் அவனுக்குள்ள மோசைக்குள்ள இருந்ததுனாலே கர்த்தர் அவன் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாரு. பிள்ளைங்க கேட்குறாங்க, நீர் யார்? இந்த ராத்திரி எங்கே தங்க போகிறீர்? கர்த்தர் அவர்கள் மூலமாக கர்த்தர் கிரியை செய்து அவர் பிள்ளைகள் கர்த்தர் என்ன செய்கிறாரு? எத்ரோ வீட்டுக்கு கூட்டு போய் எத்ரோ பிள்ளைகள் நடந்த சம்பவத்தெல்லாம் எத்ரோக்கு சொல்லுறாங்க. அப்போ எத்ரோ என்ன செய்கிறாரு? எனக்கு எந்த ஆம்பளை பிள்ளை இல்லை, நீ இங்கே இருந்துருப்பா. அப்போ மோசைக்கு ஒரே சந்தோஷம். அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் இல்லை, கொஞ்ச நாள் தான். தேவச்சனமே, ஆண்டவர் நடத்துகிற பாதையில நிரந்தர சந்தோஷம் என்பது உனக்கு முடிவு வரைக்கும் இருக்காது. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தேவ ஜனங்கள் அழைப்பு பெற்றவங்களுக்கு நிரந்தர சந்தோஷம். கொஞ்ச நேரம் சந்தோஷம் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன பாட்டு தான், நெக்ஸ்ட் லெவல். இவன் என்ன பண்ணணும்? இப்போ எத்தரோட ஆடுகளை என்ன செய்யணும்? மேய்க்க வேண்டும். அப்போ எத்தரோ ஆடுகளை மேய்த்து இருக்கிறான். அது வரைக்கும் மோசைக்கு தேவன் யார் என்று தெரியாது. ஆனா
கர்த்தர் அவனை நடத்துகிறார் என்பதை அவன் அறியாம இருந்தான். தேவச்சனம், இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னை கர்த்தர் நடத்துறாருன்னு தெரியாம இருக்கிறீங்க. ஏன் தெரியல தெரியுமா? இன்னும் கர்த்தரை குறித்ததான அறிவு, கர்த்தரை குறித்ததான ஞானம், கர்த்தரை குறித்ததான வார்த்தை நமக்கு அறிவில்லாமல் போனபடினாலே நம்ம வாழ்க்கையில தடுமாறுகிறோம், தள்ளாடுகிறோம். ஜெபிக்க என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே, எனக்கு மாத்திரம் ஏன் இவ்வளவு பிரச்சனை? ஏன் பிள்ளைகளுக்கு மாத்திரம் இப்படி நீ செய்கிறீர்? ஏன் ஆண்டவர் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதுக்கெல்லாம் காரணம் என்ன? we doesn't have the knowledge of God. we doesn't have understanding about God. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. ஏன் பிரச்சனை? புருஷனுக்கு மனைவி குறித்து இன்னும் சரியா புரியல, மனைவிக்கும் புருஷனை குறித்து என்ன செய்யல, புரியல. நம்ம ஏதாவது விளையாட்டுக்கு ஒன்று சொல்லுவோம், அவங்க அப்படியே சீரியஸ் ஆயிடுவாங்க. சிரிச்சுன்னா அங்கே மாமா வீட்டுக்கே போகிறான், ஏய் நான் சும்மா விளையாட்டு தானே சொன்னேன். சில அம்மாமார் அப்படியே டக்குன்னு கோச்சிப்பாங்க, கோச்சிட்டு அப்படியே 3 நாள் பேசவே மாட்டாங்க, இடிச்சாலும் பேச மாட்டாங்க. நீ எப்படி? அப்புறம் இந்த புருஷன் போய் அம்மா கையை அனுப்பிச்சு கால் அனுப்பிச்சு, அம்மா வாம்மா நான் சும்மா தாம்மா சொன்னேன், வா உனக்கு ஓட்டை கூட்டு போகிறேன், புடம் வாங்கி தரேன். இன்னும் புரிஞ்சிக்கல. எல்லாரையும் புரிஞ்சிக்கலாம், ஆனால் அன்பு இல்லாத மனிதர்களை ஒருவரை புரிஞ்சு கொள்ள முடியாது. சொல்லுங்க, அன்பில்லாதவர்களை 40 வருஷம் ஆனாலும் புரிஞ்சிக்கவே முடியாது. அன்பு உள்ளவங்க ஒரு நிமிஷத்தில் புரிஞ்சிக்கலாம். சரி பரவாயில்ல சொல்லிட்டு போயிட்டாருப்பா, பரவாயில்ல இஸ் குட். பிரதர்ஸ் மீட்டிங் 10:15 முடிஞ்சுது. பாஸ்டர் வந்தார், அவர் விதமாக பேசினார், சரி ரைட் போட்டோம். ஆனால் என் மனசுக்குள்ள மாம்சம் என்ன சொல்ல, இனி இந்த மனுஷனை சர்ச்சில் கால் ஏற்றக்கூடாது. அவர் சொல்லியிருக்காரு, நான் ஒரு சண்டே வருவேன், நான் பேசுவேன், எத்தனை மணிக்கு முடிக்கும்னு எனக்கு தெரியாது, இருக்கிறவர்கள் இருக்கட்டும், போகிறவர்கள் போகட்டும். அப்படி இல்லை, ஏன் பாலிசி, இட் மஸ்ட் பி டைம். 10:45 முடிக்கணும்னா மேபி ஒரு 5 minutes, 5 இல்லை ஒரு 10:50 அதுக்குன்னு ஆவியானவர் வந்துட்டாருன்னு சொல்லி உங்களை 2 மணி நேரம் உட்கார வச்சா என்ன ஆகும்? இல்லை, அப்போ நமக்குள்ள ஒரு அன்புன்னு இருந்ததுன்னா சகலத்தையும் என்ன செய்யும்? தாங்க. அது அன்பை நீங்க தெரிஞ்சுக்கணும். முதல்ல தேவனை குறித்து அது இருந்திருக்கணும். ஹூ இஸ் மை காட்? அவருடைய கேரக்டர் என்ன? யாக்கோபின் குடும்பத்தை அரசாளுகிற தேவன். இப்படி சொல்லிட்டா ஒன்றும் புரியாது. முதல்ல அந்த அரசாளுகிறவர் யார் அதை அறிந்திருக்க வேண்டும். மோசைக்கு இது வரைக்கும் அவனுக்கு அந்த அறிவே இல்லை. அவன் ஆட்டு போயிட்டு இருக்கான், சுயத்தில் போயிட்டு இருக்கான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு பின்னால் இருக்கிறாரு, கர்த்தர் அவனுக்கு கூட இருந்தாரு. இருந்தனால தான் அவன் என்ன செஞ்சான்? வனாந்திரத்திலே எத்தரோட ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் தோன்ற ஆரம்பித்தார். தேவ ஜனம், நீங்க பயப்படாதீங்க, நீ கர்த்தரால் வேறு பிரிக்கப்பட்ட ஜனம். You are separated, you are being chosen. நீ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நீ உலகம் எதை தெரிந்து கொள்ளுதுன்னா, நல்ல ஒரு வேர்க்கடலை போட்டிங்கன்னா, இல்லை நீங்கள் கடைக்கு போகிறீங்க, தக்காளி எடுக்கிறீங்க, எந்த தக்காளி எடுப்பீங்க? ஓட்டை அதில் அதை எடுப்பீங்க. என்ன எடுப்பீங்க? நல்லதாக எடுப்பீங்க. ஆனால் கர்த்தர் நல்லதை தெரிந்து கொள்ளலை, கெட்டு போனதை, பிரயோஜனமற்றதை, தள்ளப்பட்டதையும், நொசல் கொண்டதையும், பலவீனமானவர்களையும் கர்த்தர் அப்படி இருந்த கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் மோசையோட இடைப்படுகிறார். யாத்திராம புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம் வாசிங்க. அதற்கு தேவன் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோட சொல்வாயாக என்றார். இது பெரிய சப்ஜெக்ட், நான் அப்படியே ரொம்ப ஷார்ட் பண்ணிட்டேன் டைம் இல்லாதனால. ஆண்டவர் மோசேயோட சொல்லுகிறார், நான் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறேன். I am the Lord, I am. Hallelujah. தேவச்சனமே, கர்த்தர் உன்னை அரசாளுகிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன். ஆமென். அவர் மாற மாட்டார். அவர்கிட்ட எந்த ஒரு பார்ஷியாலிட்டி கிடையாது, எந்த ஒரு வேற்றுமை கிடையாது. ஹல்லேலூயா. அவர்கிட்ட எந்த ஒரு வேறுதலும் தேர்தலும் கிடையாது. ஆமென். அவர் எல்லாரையும் தம்முடைய சொந்த ஜனமாய் பார்க்கிறார். He sees everyone equally. ஆமென்.
படித்தவன் படிக்காதவன், அழகுள்ளவன் அழகில்லாதவன், பணக்காரன் ஏழை, இப்படி தரித்திரம் பிடிச்சவன், இப்படி எல்லாம் ஆண்டவர் பார்க்கல. உண்மை உள்ள இருதயத்தை உண்டோ, உணர்வுள்ள உண்டோ என்று கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் தேடுகிற ரெண்டே ரெண்டு மனுஷன் தாங்க. உன்கிட்ட உணர்வு இருக்கா, உண்மை இருக்கா, வா நான் உன்னை எடுத்து பயன்படுத்துறேன். கர்த்தர் சொல்றார், நான் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறேன், நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன், நான் உன்னை எடுத்து நான் செய்ய போகிற என்ற காரியத்தை கர்த்தர் முதலாவது மோசேக்கு என்ன செய்யறாரு, தன்னை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 15வது வசனத்துல வாசிக்கிறோம், மேலும் தேவன் மோசேயை நோக்கி ஆபிரகாம், ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம். என் நாமம், என்னுடைய நாமம் எப்படிப்பட்ட நாமம், இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, நம் தேவன் யார், இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறேன். அவர் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறேன். அந்த தெய்வம் உங்களை நடத்த, அந்த தெய்வம் உங்களை பாதுகாக்க அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது, the book of Exodus chapter 34 verse 5. கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி, இப்போ மோசே கடுமையான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறான். அவனுக்கு விருப்பமே இல்லை. அவன் ஆண்டவரே என்னை கொன்று போடும், என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் என்ன செஞ்சிருங்க, அந்த புஸ்தகத்தில் என்ன செஞ்சிருங்க, கிறுக்கி போடுங்க. அவன் அவ்வளோ ஒட்டஞ்சு போன நேரத்தில் அவன் தேவனை நோக்கி அவன் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் அவனோட இடைப்படுகிறார். எப்படி இடைப்படுகிறார் பாருங்க. கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி, கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று தேவச்சனமே, நீ ஆண்டவரை குறித்து நன்றாக அறிந்திருந்து, having knowledge about God, நீ பிரச்சனை இல்லை, நீ தனியா இல்லை, பிரச்சனையில் கர்த்தர் உன் கூடவே நிற்பார். நீ கூடவே நிற்கிறது கர்த்தர் தான் என்பதை நீ அறிந்து கொள்வதற்கு கர்த்தரும் கூட நிற்கிறார். எம்மாவூர் சீஷர்களுக்கு கர்த்தர் தான் பேசுகிறார் என்ற காரியம் அவங்களுக்கு என்ன இல்லை, தெரியல. சீஷர்கள் கடல்ல அவங்க யாத்திரை பண்ணிட்டு இருக்காங்க. நடு சான்மத்தில் இயேசு கடலில் நடந்து வருகிறதே என்ன செய்யல, they not have that understanding. இயேசுவை they having a different version. என்ன சொல்றாங்க, ஐயோ பேய் வருதுடா. இன்னைக்கு நம்ம விசுவாசிகளுக்குள்ள ஒரு ரொம்ப கெட்ட பழக்கம் இருக்குது. நல்லா கொஞ்சம் ஜெபம் பண்ணி முடிச்சு நல்ல அபிஷேகம் பண்ண உடனே அந்த ஆவி சரியில்லை, இந்த ஆவி சரியில்லை, அந்த ஆவி இருக்கிறது, இந்த எந்த ஆவியை நமக்கு முன்னாடி நீ வர முடியாதியா சொல்லுங்க. எந்த ஆவியோ, நீ அனலா இருந்தா, நீ அக்னியா இருந்தா, எந்த ஆவியும் வர முடியாது. அல்லேலூயா. நான் அந்த வீட்டில் இருக்கும் பொழுது அதிகாலை நேரத்தில் ஒரு 3:30-4 மணிக்கெலாம் அப்படியே வாக்கிங் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு வரது வழக்கம். பார்த்தா நம்ம இந்த கேட்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா ஒரு எலுமிச்சம்பழம்லாம் வச்சுருப்பாங்க. நான் போய் அதை எடுத்து அதை என்ன செய்வேன், நான் யோசிப்பேன், அட பாவி முழுசாக என் கையில் கொடுத்தேன்ல, அதை ஜூஸ் போட்டு குடிச்சிருக்கலாம், வாய் வருது, சரி அடைச்சிக்கிறேன். வீரம் உள்ளவனா அவன், வீரம் உள்ளவனா? யார் இல்லாத நேரத்தில் இந்த பச்சை மிளகாய் எலுமிச்சம்பழம் வச்சுட்டு போகிறது. இது வரைக்கும் சொல்கிறாங்க, ஒன்றுமே சேதமடையலை, ஒன்றுமே நமக்கு வாய்க்கல. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும், காரணம் என்ன, உன் கூட கர்த்தர் இருக்கிறார், உனக்குள்ள இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவர். சொல்லுங்க, அதாவது அனுபவிக்கல, சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர், ஒன்றும் வாய்க்காது. அல்லேலூயா. அப்படி அந்த விசுவாச நம்பிக்கை இருக்கும் பொழுது கர்த்தரும் கூட இருக்கிறதா நீ நல்லா தெரியும். கர்த்தரை குறித்து அறியல, என்ன ஐயா ஆண்டவரே தனியா இருக்கிறேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 7 மடங்கு ஏறி நெருப்பில் ஏவன் தம் தாசர்களை
ஆமா, நடப்பாருங்க. நீங்க ஆண்டவரை குறித்து அறிந்தால் கர்த்தர் கூட இருக்கிறது நீங்க நன்றாக அறிவீர்கள். ஆமே, சோத்திரம். 7 மடங்கு நெருப்பு எரியுது. விறகு நெருப்பு கட்ட போடுறவன் அவன் சாகுறான். ஆனா நெருப்புக்குள்ள நடக்கிறவன் நடந்து தான் இருக்கிறான். ஏன்? 4வது நபர் யாரு? கர்த்தர். ஹல்லேலூயா. உன் பிரச்சனை உச்சி கட்டத்தில் இருக்கும் பொழுது நீ கர்த்தரை குறித்து அறிந்திருந்தால் கர்த்தர் உன் கூட இருப்பதை நீ கண்ணு தெரியலன்னா கூட நீ உணர்வ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கூட இருக்கிறார், கூடவே இருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தர் கூட இருந்து பேசுகிற ஆண்டவர். நம்முடைய தேவன் பேசாத கல்லோ மரமோ இல்ல கையில் செய்யப்பட்ட தெய்வம் அல்ல. நம்முடைய தேவன் ஆவியா இருக்கிறார், கூடவே இருக்கிறார். அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இருக்கிறவனமாகவே இருக்கிறார். ஆமென். அப்போ கர்த்தர் மோசேயோட பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேசுகிறார்? கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் நாமத்தை கூறினார். அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமுள்ள தேவன். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் யார்? நம்முடைய கர்த்தர் யார்? நம்முடைய கர்த்தரும் என்னங்க பிரதர்ஸ், நீங்க என்ன கம்முன்னு இருக்கிறீங்க? இப்போ நீங்க ஸ்கூல்ல போய் மார்க் வாங்குறது தான் தெரியுது. அல்லேலூயா. இங்க பாருங்க, என்ன டட் 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 டட்னு வருது. என்ன உங்களுக்கு? அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்றார்? நான் கர்த்தரும் நான் கர்த்தரும் இரக்கமும் கிருபை நீடிய நீ பண்ற அட்டகாசத்தெல்லாம் கர்த்தர் நீடிய சாந்தமா இருக்கிறாரு. அல்லேலூயா. பண்ண சேட்டைக்கெல்லாம் ஆண்டவர் பெரம்ப எடுத்தார்னா இன்னைக்கு நான் இல்லைங்க, அட்டி வெளுத்து வாங்கி கொண்டு போய் எங்கேயாவது சொருகிட்டு இருப்பாரு. கிருபையாய் கர்த்தர் நிற்க வச்சிருக்கிறாரு. நீங்க சிரிக்கிறீங்க, நீங்க பண்ணாத அட்டகாசம் எனக்கு தெரியாதா என்ன? இந்த வருஷம் ஒரு அம்மா ஏஞ்சி சாட்சி சொன்னாங்கல்ல, 12 மாதம் 12 கம்யூனியன் எடுக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். 12 மாதமும் கம்யூனியன் எடுத்தவங்களாம் கையை தூக்குங்கன்னு சொன்னா சொல்லலையே, அதுக்கெல்லாம் கையை தூக்குறீங்களே. சில பேர் கையை தூக்க முடியாது. உங்களுக்கு மனசாட்சி குத்துமா குத்தாதான் தெரியாது. இந்த வருஷம் முழுவதும் ஒரு ஆராதனை கூட நான் கட் பண்ணல, ஃபுல்லாக வந்தேன் சொன்னா கையை தூக்குனா நிறைய பேர் கையை தூக்க முடியாது. இந்த வருஷம் முழுவதும் நான் ஈவினிங் சர்வீஸ் ஒரு நாள் கூட நான் கட் பண்ணல, என் கையை தூக்குனா நிறைய பேர் கை தூக்க முடியல. ஆனால் கர்த்தராக இருக்கிறார். அவர் நீடிய சாந்தமாக. ஆனால் ஒரு நாள் வரும், நல்லா எழுதி வச்சுக்கங்க, ஒரு நாள் வரும் அழுது புலம்புவீங்க. ஐயோ அந்த தெய்வ மனுஷன் இந்த பாச சொன்னானே, அழுவீங்க அன்னைக்கு. தட் வில் பி டூ லேட். கர்த்தர் கனப்படுத்தினா, கர்த்தர் நேசிச்சா நம்ம அவருடைய ஆலயத்துக்கு, அது அவருடைய வீடு, இது என்னுடைய வீடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் சொல்றாரு, அவர் நீடிய பொறுமை உள்ள தேவன். அடிச்சார்னா நம்மளால தாங்க முடியாது. நீடிய பொறுமையா இருக்கிறாரு. அவர் கர்த்தராக இருக்கிறார். இரக்கமும் கிருபை நீடிய சாந்தம் மகா தயவு சத்தியமுள்ள தேவன். ஆமென். தேவ ஜனமே, இந்த 24வது வருஷத்தை முடிக்க போகிறோம். தேவனை நீங்க நல்லா அறிஞ்சிங்க, நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன், ஐயோ குடுத்து வச்சவையா ஏன் இன்னும் அழுதுட்டு இருக்கீங்க? அம்மா ஏமா இன்னும் புலம்பிட்டு இருக்கீங்க? கர்த்தர் நல்லவர் அல்லவோ? வருமானம் இன்னைக்கு வந்துகிட்டே இருக்கின்றது நிரந்தரம் கிடையாது ஐயா. அமெரிக்காவில் இருக்கிறவங்கலாம் திரும்பி பல லட்சம் மக்கள் இங்க வர போறாங்க. அவனுக்கு இங்க வேலை கிடைக்க போறது கிடையாது. எப்படி இருக்கும் பாருங்க, எப்படிலாம் கதறுவாங்க பாருங்க. கதறு கூக்குரல் வானம் மட்டும் எட்டும். கர்த்தரால் நடத்தப்படுவர்களுக்கு கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மகா தயவு உள்ளவர், சத்தியமுள்ள தேவன் ஐயா. God is a God of truth. சத்தியம் மாறாது. பணம் வந்தா சத்தியம் மாறுது, வசதி வந்தா சத்தியம் மாறுது, சொந்த வீடு கட்டினா சத்தியம் மாறுது, ஒரு நல்ல பெரிய கார் வாங்கினா சத்தியம் மாறுது, அழகான ஒரு குடும்பம் அமைச்சா சத்தியம் மாறுது. அவர் மாறலங்க, அவர் சத்தியத்துல உறுதியா இருக்கிறார். அல்லேலூயா. தேவஜனமே, அவர் நித்தமும் நம்மளை நடத்துகிற ஒரு தேவன்.
எடுத்து வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 43:10 வாசிக்கிறோம். நானே அவர் என்று நீங்கள் உணரணும். என்னை அறிந்து. கர்த்தர் அவர் என்பதை என்ன செய்யணும்? அறிந்து உணரணும். உணர்வு வேணும். We should have that understanding. ஆண்டவரே ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுப்பார் என்ற உணர்வு இருக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, என்னை அறிந்து விசுவாசிக்கணும். குருட்டு போக்கா விசுவாசில அறிந்து. ஏன் என்ன கர்த்தர் இப்படி நடத்துகிறார்? Why this situation is for me? சிலர் வாழ்க்கையில் சொல்றார், தேவ சித்தம் இல்லாம எந்த ஒரு காரியத்தை செய்தாலோ, கர்த்தர் உங்க மேல அன்பா இருந்தால் அந்த காரியம் வாய்க்கவே வாய்க்காது. சில பேர் நான் பர்சனலா சொல்லியிருக்கேன், பிரதர் அது செய்யாதீங்க. பாஸ்டர் நான் செய்யாமல் போனால் எப்படி பாஸ்டர்? அவ்வளோதான். அதுக்கப்புறம் பாருங்கள், கடைசியாக நிற்பாங்க, பாஸ்டர் நீங்கள் சொன்னீங்க செய்யலை, கடனாகி போயிடுச்சு பாஸ்டர். பார்த்தீங்களா? தேவனை அறிந்து விசுவாசிக்க வேண்டும். சொல்லுங்க, தேவனை அறிந்து. கர்த்தரை அறிகிற அறிவு. என் ஜனங்கள் அறிவிலுமா இல்லாமல் போனபடினா என்ன செஞ்சாங்க? சங்காரமானார்கள். சிலர்ட்டு நான் சொல்கிறேன், இதெல்லாம் தேவ சித்தம் இல்லை, இதெல்லாம் வேண்டாம். ஆனால் இல்லை எங்கள் குடும்பத்தில் அப்படி அவங்கெல்லாம் இது செய்கிறாங்க, நான் இது செய்யாமல் இருந்தால் எப்படி? என்னை கீழ்த்தரமாக நினைப்பாங்க. ஓ, நான் இன்னைக்கு வரைக்கும் 2 வீலர் தான் போயிட்டு வந்துட்டுருக்கேன். 2 வீலரில் ஓட்டுறது கர்த்தர் எனக்கு பலனை கொடுத்துருக்கு, அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் 2 வீலரில் போகிறதுனால அற்பமாக நினச்சிங்கன்னா நான் அதுக்கு கேரண்டி கிடையாது. யார் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு கவலை இல்லை. நான் போகிறேன், நான் என்ன சட்டை போட்டிருக்கேன் எனக்கு அதை குறித்து கவலை இல்லை. நான் எப்படி பேண்ட் போட்டிருக்கேன் அதை குறித்து கவலை இல்லை. எடுத்து கொடுத்தா நான் போட்டு வந்துட்டே இருப்பேன். நான் சில நேரத்தில் இது சரியா இருக்கான்னு கேட்பேன், சரியா இருக்குன்னா வந்துட்டே இருப்பேன். நான் மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான், கர்த்தரோ உன்னுடைய இருதயத்தை பார்க்கிற ஒரே ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ ஏசாயாக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிற ஒரு காரியம், நானே அவர் என்று உணர்ந்து அறிந்து விசுவாசிக்கும் பொழுதுதான் நீங்களும் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. முன்னாலையும் இல்லை, பின்னாலையும் இல்லை. அதுதான் சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்த ஞானத்தினாலே நம்ம பரிசுத்த வேதாகம் சொல்லுது, அவனை போல ஒரு ஞானி இருந்ததும் இல்லை, அவனை போல ஒரு ஞானி பின்னால ஆண்டவர் செய்யறது அப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவரை குறித்து நல்லா அறிஞ்சிட்டிங்கன்னா யூ கேன் என்ஜாய் யுவர் லைஃப். ஏன் 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 நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் கவர்மெண்ட்டாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது பாஸ்டர். அப்படியா? நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அன்றைக்கி ஒரு பாஸ்டர் ஓப்பன் பண்ணி காட்டினார். இந்த மெடிக்கல் கேம்பை குறித்து ஒருத்தர்கிட்ட பேசும்போது, பாஸ்டர் கவர்மெண்ட்டில் இப்படிலாம் இருக்குது பாஸ்டர், இதெல்லாம் எடுத்து செய்யுங்க பாஸ்டர். அப்போ நான் சொன்னேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எனக்கு இப்போ என்ன பிரச்சனைன்னா, போதுமான அளவுக்கு ஜெபம் இல்லையோ, போதுமான அளவுக்கு வேத வாசிப்பு இல்லையோ என்ற ஐயம் இருக்கிறது. இன்னும் நான் ஆண்டவரை அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இன்னும் நான் ஆண்டவருடைய வேலை இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். அதனால் அதெல்லாம் விட்டுட்டு நான் திருப்பி இதில் இறங்கினா டெய்லரிங் ப்ராஜெக்ட் இருக்குது. பெண்களுக்கு எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு எவ்வளோ வேலை இருக்கிறது. எத்தனையோ காரியங்கள். அதில் நான் தலையிட்டாக்கா நான் என்னைக்கு தான் நான் பைபிள் வாசிக்கிறது, என்னைக்கு தான் ஜெபம் பண்ணுறது? நிறைய இருக்குது. கவர்மெண்ட்டாக அநேக ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அதை எடுத்து அப்போ அதுக்கு நம்ம நிறைய ஆசீர்வாதம் இருக்குது. அப்போ தான் யோசித்தேன், அநேக வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தரை அறிந்தவர்களுக்கு கர்த்தரோட வாக்குத்தத்தத்தை வெளிப்படுத்துவார். வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர். நீங்க ஒடுக்கப்படும் பொழுது நினைக்காதீங்க, அவரை போல ஒரு தெய்வன் இருந்ததும் இல்லை, இனி சொல்லுங்க இனி இருப்பதும் இல்லை. நீங்க ஏன் கவலைப்படணும்? நீங்க ஏன் சோர்ந்து போகணும்? நீங்க ஏன் தளர்ந்து போகணும்? ஏன்
இன்னும் அவரை அறியல. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி. இதுதான் அறியணும், ஆண்டவரை அறியணும், ஆண்டவரை அறியணும். மோர் அண்டர்ஸ்டாண்டிங், மோர் அண்டர்ஸ்டாண்டிங், மோர் ஃபெய்த், மோர் லவ். அற்புதத்தை நீங்க அற்புதத்திற்காக வாழாதீங்க, அற்புதத்திற்காக ஜெபிக்காதீங்க. கர்த்தருக்காக வாழுங்க, கர்த்தருக்காக ஜீவிங்க, கர்த்தருக்காக பேசுங்க. கர்த்தர் உங்களுக்கு அவருக்காக என்ன செய்யணுமோ அதை உங்களுக்காக செய்வார். அல்லேலூயா. புரியுதா புரியலையா? அற்புதம், அற்புதம், அதிசயம், அதிசயம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். தலை கீழே நல்லா வராது அப்பா. எல்லார் மேலேயும் புயல்னா உனக்கும் புயல் தான், எல்லாருக்கும் மழைனா உனக்கும் மழை, எல்லாருக்கும் வெயில்னா உனக்கும் வெயில் தான். அல்லேலூயா. சோதரன். கர்த்தர் ரொம்ப நல்லவர், அருமையான தூக்கம். கர்த்தர் நல்லவர். அப்பா எனக்கெல்லாம் இப்படி வரவே வர மாட்டேன். நல்லா முக்காடு இப்படி போட்டு வலது பக்கம் இடது பக்கம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களுக்கு கர்த்தர் நித்திரை கொடுக்கிறார், அது கிஃப்ட். போகட்டும். ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சில பேர் அப்படி தூக்கம் வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் கைக்குட்டையை தண்ணியில் முக்கி அப்படி தொடச்சிங்க, ஃப்ரெஷ் ஆகிடும். ஆமே. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சாத்த வசனத்தை கேட்க விடவே மாட்டேன், அது சத்தியம். எனக்கு முன்னால் ஒரு தெய்வம் இல்லை, எனக்கு பின்னால இருப்பதும் இல்லை. அப்போ ஆண்டவனை கைவிடுவாரா? விடவே மாட்டாரியா? அறிவும் உணர்வும் இருந்தா கர்த்தரும் கூடவே நிற்பார். கர்த்தர் மோசே கூடவே இருந்தார். அல்லேலூயா. அவன் இந்த வேலையே வேணாம் ஆண்டவர், என்ன விட்டுருங்க ஆண்டவர், என்ன விட்டுருங்க ஆண்டவர், திக்கும் மந்தமான நாவு ஆண்டவரே விட்டுருங்கன்னா ஆண்டவர் விட மாட்டேன்றாரு. ஆண்டவர் சொல்றார், இல்லப்பா நான் இருக்கிறவண்ணமாகவே இருக்கிறேன். எனக்கு முன்னாலும் தெய்வம் இல்லை, உனக்கு எனக்கு பின்னாலேயும் தெய்வம் இல்லை. நீ ஏன் தளர்ந்து போகிற, நீ ஏன் குழம்புற? அல்லேலூயா. உன் தலை இருக்க முடியல நான் நல்லவா எண்ணி வச்சிருக்கிறேன். ஏன் பர்மிஷன் இல்லாமல், ஏன் அனுமதி இல்லாமல் ஒன்று என்ன செய்யாது, கீழே விடாது. நமக்குள்ள மாம்சம் என்ன செய்யுது, ஆண்டவரே எனக்கு இது வேணும், ஆண்டவரே அது வேணும். ஒரு நாள் அது வரப்போகிறதே கிடையாது. தேவனுடைய மகிமைக்கு காத்திருங்க. அவர் சத்தியம் உள்ள தேவன், அவர் வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர். நீ ஒன்றை கேட்டுட்டு இருக்க, கர்த்தர் உனக்கு 100 கொடுக்குறன்னு ரெடியாக இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆகார் எது கேட்டது என்னது, என் பிள்ளை சாகாம இருக்கிறதுக்கு ஒரு தண்ணி, சாகாம இருக்கிறதுக்கு தண்ணி. சாகர பார்க்க மாட்டேன் இப்படி திரும்பிக்கிட்டான். ஆனா கர்த்தர் என்ன செய்யறாரு, ஏய் நீ துருத்தி கேட்கிற, துருத்தி இல்ல நான் உனக்கு என்ன பண்றேன், துறவே கர்த்தர் கொடுக்குறேன்றாரு. அல்லேலூயா. நீ எதுக்காக அழுதுட்டு இருக்க, நீ எதற்காக மனம் கிளேசமுள்ள ஸ்திரீயா இருக்கிற, எதற்காக உன் இருதயம் உடைஞ்சு போய் இருக்கிற, கர்த்தர் சொல்றாரு, நித்தமும் நடத்துகிற தேவன் நான் அல்லவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றவராக இருக்கிறார். எனக்கு முன்னாலே இல்லை, எனக்கு பின்னாலே இல்லை என்று கர்த்தர் தன்னை குறித்து சொல்லுகிறார். அவர் சொன்னதை அவர் விட்ரவ பண்ண மாட்டாரியா. What he said is the final. அவர் சொன்னது இறுதி. கர்த்தர் அதை மாற்றவே மாட்டார். எப்பொழுதும் நீங்க கவலையோட துக்கத்தோட பிள்ளைகளுக்காக அழுது புலம்பாதீங்க. பிள்ளைகள்கிட்ட அன்பா இருங்க, பிள்ளைகள்கிட்ட வாக்குத்தத்தத்தை வசனத்தை சொல்லுங்க, பிள்ளைங்க வீட்டில் கையை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைங்களை சந்தேகமே பார்க்காதீங்க. நீங்கள் பிள்ளைங்களை சந்தேகமாக பார்த்தீங்கன்னா நிச்சயம் அந்த சந்தேக ஆவி பிள்ளைகளுக்கு உள்ள சத்துரு உள்ள நுழைஞ்சு நீங்கள் எதற்காக பயந்தீங்களோ அந்த காரியம் நடக்கும். Spend time with the children. Spend time with your husband. Spend time with your wife. Spend time with God. நிச்சயம் ஆண்டவர்கள் நல்ல ஒரு அமைதியான ஒரு குடும்பத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. டைமே இல்லை, டைமே இல்லை. ஐயோ தேவ ஜனமே, இட்ஸ் a wrong concept. இது பிசாசினால் உண்டானது. எனக்கு டைமே இல்லை, எனக்கு ஐயோ யோ 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 யோ. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, உங்களுக்கு டைமை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எனக்கு முன்னாலையும் பின்னாலையும் நான் கர்த்தராக இருக்கிறேன், நான் உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 9:6 வாசிக்கும் பொழுது, ஏசாயா 9:6 எல்லாருக்கும் நமக்கு தெரியும், நமக்கு ஒரு பாலகன்
பிறந்தார். ஆ. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கிறது. அவர் நாமம் அதிசயமானவர். அவர் நாமம் அதிசயமானவர். ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை கர்த்தர். வல்லமையுள்ள தேவன். வல்லமையுள்ள தேவன். நித்திய பிதா. நித்திய பிதா. சமாதான பிரபு எனப்படும். சமாதான பிரபு எனப்படும். பிரச்சனை வரும்போது கழுத்துல கயிறு கட்டி செத்துறணும்னு நினைக்குதா? உள்ள கர்த்தர் இல்லை. ஓடி போயிடணும்னு என்ன போறதா? நீ கர்த்தரோடு இல்லை. இனிமே நான் ஊழியத்தெல்லாம் நிறுத்திட போறேன். நீ கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது. இதெல்லாம் நிறைய இருக்குங்க. நாங்களாம் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ கர்த்தாவே, வெளியே சொல்லவே மாட்டேன் நான். போன வாரம் ஒரு பாஸ்டர்கிட்ட போனேன். பாஸ்டர் கையை காட்டுங்கன்னாரு, கொடுத்தேன். அவர் ஒரு வைத்தியர். பார்த்துட்டு நாடி பாஸ்டர், பாஸ்டர் உங்கள் பிரச்சனை யார்கிட்டையும் சொல்ல மாட்டீங்களான்னு. இல்லை சொல்ல மாட்டேன், நாடி காட்டுறேன்னு. அப்போ தான் வீட்டில் இருந்து ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் பிரச்சனை நாடி கூட தெரியக்கூடாது, நாடி கூட எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஐ ஹவ் லேர்ன்ட் எ லெசன். எனக்குள்ள கொஞ்சம் துக்கம் இருக்கிறனால தான் என் நாடி காட்டுது. ஆண்டவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே என் நாடி கூட சொல்லக்கூடாது எனக்கு பிரச்சனை இருக்குங்க. எப்போதும் சந்தோஷமாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ரிஜாய்ஸ் இன் த லார்ட் ஆல்வேஸ் அண்ட் அகெயின் ஐ சே ஐ ரிஜாய்ஸ் இன் த லார்ட். ரொம்ப இஷ்டமான எனக்கு ஒரு பாட்டு. அல்லேலூயா. சந்தோஷமாக இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு சமாதான பிரபுவாய் கர்த்தர் வெளிப்படுவார். அல்லேலூயா. அவர் வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அல்லேலூயா. இப்படி வசனம்லாம் என்ன செஞ்சிடறோம்? நெருக்கப்படுகிறன்னு மறந்துடுறோம். அதனால தான் சத்துரு என்ன செஞ்சிடறோம்? எடுத்து போட்டுடுறோம். வசனத்தை வச்சு நீங்க ஜெபிக்கும் பொழுது வசனம் உங்களுக்கு பாதைகளை உண்டு பண்ணும், கதவுகளை திறக்கும். சொல்லுங்க. வசனம் தான் நெருக்கப்படுகிற காலத்தில் பாதையை உண்டாக்கும், கதவுகளை திறக்கும். வசனம் இல்லாமல் நீங்கள் வாட்டு புலம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா பிபி இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் வாட்டு கவலைப்பட்டீங்கன்னா ராத்திரி தூக்கம் வராது. பிறண்டு படுத்துன்னு இருப்பீங்க, தூக்கம் வராது. ஏதாவது ஒரு மாத்திரை எடுத்து போட்டுக்கலாமா? இதெல்லாம் வேண்டாம், வேணவே வேணாம். உன் சுய புத்தி மேலே சாயாத, கர்த்தர் மேலே சாஞ்சிக்குங்க. என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தே துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தே. துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தேன். என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. துன்பத்தில் இயேசு மார்பல சாயும் பொழுது கர்த்தர் உனக்கு பெரியவராய் இருப்பார். அல்லேலூயா. கர்த்தத்துவம் உனக்கு உண்டாய் இருக்கும். அவர் நாமம் உனக்கு அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்வார். அவரே உனக்கு ஆலோசனை கொடுப்பார். அவரே வல்லமுள்ள தேவனாய் இருப்பார், நித்திய பிதாவாக இருப்பார், சமாதான பிரபுவாக இருப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த டயாபெட்டிக்கு ஒரு திட்ட ஆலோசனைக்கு போயிருந்தேன். அங்கே வாங்க பாஸ்டர்னு. சரி போனேன். சரி ஏதாவது ஆலோசனை கொடுப்பாருன்னு போன உடனே ஒரு ஃபார்ம் கையில் கொடுத்தாங்க, ஃபில்அப் பண்ண சொன்னாங்க. அதில் கீழே வருது கன்சல்டேஷன் ஃபீஸ் 5000. என்னது? கன்சல்டேஷன் ஃபீஸ் 5000, கேஷ் ஆர் கார்டு. அந்த பிரதர் கையில் கொடுத்துட்டு, யோ நானே எத்தனையோ பேருக்கு இது சாப்பிடு அது சாப்பிடுன்னு மருந்து கொடுக்குறதில்ல, எல்லாருக்கும் கை வலி சரியாயிடுச்சா? சரி, அவங்க தலை ஆட்டுறாங்க, அது எனக்கு தெரியாது. இப்படி நிறைய பேருக்கு சுகம் கொடுத்துருக்கு ஆண்டவரே. நான் ஏன் இங்கே உட்காந்துருக்கணும்? வாங்க கிளம்புன்னு கிளம்பி வந்துட்டோம். அப்போ தான் அந்த பாஸ்டர் கேட்டார், ஏன் பாஸ்டர் ஒரு 5000 அவங்ககிட்ட இல்லையா? யோ 5000 இல்லைன்றக்கா வரலையா, அவன் காசுக்காக உட்காந்துருக்கிறான். ஆலோசனைக்கு காசு. ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வருவாங்க? எப்படியும் ஒரு 50 பேர் வருவாங்க பாஸ்டர். அடா பாவி, இதை சாப்பிடு, இதை சாப்பிடாத, இப்படி செய், மூச்சு இப்படி எடு, மூச்சு அப்படி விடு, இப்படி செய். சொல்கிறதுக்கு 5000 கொடுக்கணுமையா?
நம்ம ஆண்டவர் ஆலோசனை கர்த்தர். ஹalleluya. இது வரைக்கும் அவர் நமக்காக ரத்தம் சிந்தி நம்ம பேரை அறிஞ்சி தாயின் கருவில் இருக்கும் பொழுதே நம்மளை தெரிந்து கொண்டு நமக்கு ஆலோசனை கொடுத்த கர்த்தருக்கு நம்ம என்னையா செஞ்சோம். இன்னைக்கு நம்ம ஆலோசனைக்கு இன்னைக்கு உலகம் மனுஷன் காசை வாங்கிட்டு இருக்கான், துட்டை வாங்கிட்டு இருக்கான். நமக்கு கர்த்தர் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆலோசனை கொடுக்கிறார், பாட்டை பாடும்போது ஆலோசனை கொடுக்கிறார், கர்த்தர் நமக்கு ஆறுதல் கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆலோசனை கர்த்தர் அவர். சொல்லுங்க, அவர் எப்படிப்பட்டவர்? இப்போ இந்த ஏசாயா 9:6 எல்லாம் சொல்லுவோமா? அவர் எப்படிப்பட்டவர்? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அல்லேலூயா. சமாதானம் இல்லையா வாழ்க்கையில? நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், நீங்க என்ன கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, வசனம் இல்லாம, ஜெபம் இல்லாம, சபை கூடி வருதல் இல்லாம, ஐக்கியம் இல்லாம நீ பிஸ்தாவா இருக்கலாம், நீ கொம்பனா இருக்கலாம், வாழ்க்கையில கண்ணீர் தான். விசுவாசம் இல்லாம, தேவ அன்பு இல்லாம உன் வாழ்க்கையை நீ நடத்தி கொண்டிருப்பாயானால் கர்த்தர் ஜனங்களுக்கு வெள்ளம் வரும், கரை புரண்டு ஓடும். கர்த்தர் தமது ஜனங்களை தம் கையை வைத்து பாதுகாப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பாண்டிச்சேரி சபையில் போன வாரமும் ஆராதனை நடக்கலை. இந்த வாரம் என்னென்ன நாளைக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்கணும். 2 கோடி ரூபாய்க்கு ஃபுல் வாஷ்ட் அவுட் எல்லாம். அதாவது பில்டிங் இருக்குது, பில்டிங்குள்ளே இருந்த எல்லாமே போயிடுச்சு. பிஏ சிஸ்டம்லேருந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் அவுட்டு, ஒன்றும் கூட இல்லை. அந்த பாஸ்டர்கிட்ட நான் பேசினேன், சொன்னார், பாஸ்டர் இது எல்லாம் கர்த்தருடைய காரியங்கள். நாங்கள் எவ்வளோ பேர் நாங்கள் முன் அறிவிப்பு கொடுத்தாங்க. நாங்கள் எங்கள் பிரதர்ஸ் மாத்திரம் நாங்கள் ஒரு 60 பேர் உள்ள சர்ச்சில் தான் இருந்தோம். மேக்ஸிமம் நாங்கள் ட்ரை பண்ணோம், அதுக்கு மேலே போயிடுச்சு. நாங்கள் இப்போ உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணுறோம். 2 சண்டே நடக்கலை, ஆராதனை நடக்கலை. எல்லாரும் வீட்டில் கூடி ஜெபம் பண்ணோம். நான் ஒரு வீட்டுக்கு போனேன், அவங்களுக்கே தெரியாமல் அந்த வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டில் சொன்னாங்க 3 நாள் உபவாசம், கண்ணீரோடு ஆண்டவரே சபையில் கர்த்தர் இப்படி ஒரு காரியம் நடந்ததுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம், கர்த்தர் கிரியை செய்வீராக. விசுவாசி ஜனங்களாம் அப்படி அவ்வளோ அழுது ஜெபம் பண்ணாங்க பாஸ்டர். இப்போது எங்கள் சபையில் என்ன தெரியுமா, முன்னே இருந்த அன்பு காட்டணும், இப்போ அன்பு என்ன செஞ்சிருச்சு, ரொம்ப பெருகி. எனக்கு அது போதும் பாஸ்டர், எனக்கு அது போதும் பாஸ்டர். யாரெல்லாம் எனக்கு தெரியாது. சில ஜனங்கள்லாம் யார் வர்றா சபைக்கு வேணா, ஒரு ஆராதனைக்கு 3000 பேர் வராங்க. ஒரு நாளைக்கு 5 ஆராதனை நடக்குது. ராத்திரி ஈவினிங் சர்வீஸே 2 சர்வீஸு அருமையாக நடத்துகிறார். பெரிய பாஸ்டர் இறந்துட்டார், மகன் நடத்துகிறாப்புல, அற்புதமாக நடத்துகிறாப்புல. அல்லேலூயா. ஈவினிங்கே 2 சர்வீஸ், 5லேருந்து 6:30, 6:30லேருந்து 8, 2 சர்வீஸ், 2 சர்வீஸுக்கு ஃபுல்லாக இருக்கிறாங்க. எனக்கு யாருன்னே தெரியாது பாஸ்டர். சபையில் போகிறேன், சேரும் சகதி, ஏதாவது ஒன்றுமே இல்லை. அதில் அந்த ஜனங்க உருண்டு பிறண்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறத பார்த்தப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது பாஸ்டர். எவ்வளோ கர்த்தரை நேசிக்கிறாங்களா. கர்த்தரின் வாழ்க்கையில் வருகிற ஒரு நஷ்டமும் உன்னை அழிப்பதற்காக இல்லை, நஷ்டத்தை கர்த்தர் உனக்கு லாபமாக மாற்ற, துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற. ஆனால் நீ கர்த்தரை அறிகிற அறிவு இருந்தால் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது, ஒன்றும் உங்களை கூனியாக இருக்க முடியாது. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். 2 பேராக கைப்பிடிச்சிங்க, எல்லாரும் 2 பேராக கைப்பிடிங்க. ஆண்டவர்கிட்ட நாம் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே தகப்பனே, 2 பேராக கைப்பிடிங்க, அப்படியே லிங்காக கைவிட. 2 பேரா, 2 அப்படின்னா 3, 2 ஒரு 3 சேர் போட்டிருக்காங்க. 2 2 2 3 ரைட், 3 இல்லைன்னா 2 பிரதர்ஸ் அழகாக போட்டிருக்காங்க. 2 பேராக ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய மகிமை விளங்க செய்யும், உம்முடைய அதிசயத்தை விளங்க செய்யும், உம்முடைய பலன் உண்டாகட்டும். உங்களுடைய ஆண்டவரே மகிமை நான் ஒவ்வொரு நிரப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எத்தனையோ பேர் கடன் பிரச்சனை, எத்தனையோ பேர் சரீரத்தில் சுகவீனங்கள், எத்தனையோ பேர் மன அழுத்தங்கள், இதெல்லாம் உலகத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் எரிச்சு போடுங்க. எல்லாம் ஆண்டவரே எல்லாம் ஒட்டஞ்சி போகட்டும், எல்லாம் எரிஞ்சு சாம்பலாய் மாறட்டும். கர்த்தர் நீதி விளங்க செய்யட்டும், கர்த்தருடைய மகிமை விளங்க செய்யட்டும். ஹல்லேலூயா. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் உடைஞ்சி போகட்டும். பயத்தின் ஆவிகள் எல்லாம் எரிஞ்சு ஓடி போகட்டும். எல்லாம் குழப்பத்தின் ஆவிகள் எல்லாம் எரிஞ்சு உடைஞ்சி போகட்டும். குடும்பங்களிலும் வீடுகளிலும் தேவ வல்லமையினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய நீதி உண்டாகட்டும், கர்த்தர் தம்முடைய மகிமை விளங்க செய்யட்டும். ஒவ்வொரு ஆண்டவரே கர்த்தர் தம்முடைய மகிமையை அதிசயங்கள் நடப்பதாக, கர்த்தருடைய வல்லமையினால் ஆண்டவரே ஒவ்வொரு நிரப்புவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அசைவாடுகிறதும் தேவன் கிரியை செய்கிறதும் எல்லாவற்றையும் வெளியரங்கமாய் மாற்றுவீராக, வெளியரங்கமாய் மாற்றுவீராக. வருகை ஆண்டவரே 2025ஆம் ஆண்டு தாமதிக்குமேயானால் கர்த்தர் அசைவாடுகிறதை ஆண்டவரே என் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்துவீராக, ஒவ்வொரு மூலமாய் கர்த்தர் வெளிப்படுவீராக. பச்சையான அக்கினி ஆண்டவரே, பச்சையான செடியில அக்கினி இறங்கினது போல ஆண்டவரே அக்கினி இறங்கும் பொழுது ஒருவரையும் சுட்டெரிக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. சொல்லுங்க, சுட்டெரிக்காது. அக்கினி உடாய் நடக்கும் பொழுது அது உன்னை வேக வைக்காது, அது நீ வெந்து போகாம இருப்பாய். உன்னை சுற்றிலும் அக்கினி எரியும். சகர 2-5 அக்கினியாய் எரியும், ஆனால் ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. காரணம், நீ கர்த்தரை அறிந்தவன், கர்த்தருக்கு உண்மையாய் இருக்கிறவன், கர்த்தர் விட்டு பிரிந்து போகாதவன், கர்த்தருக்காக உரியதை நிற்கிறவர்களை கர்த்தர் அசைவாடுவார். கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உனக்காகவே மனித அவதாரம் எடுத்த ஒரே தெய்வம் உன்னை நிச்சயமாய் உங்களை நடத்துவார், உங்களை நிச்சயமாய் நடத்துவார், நிச்சயமாய் நடத்துவார். எல்லாம் மகிமை துதி ஸ்தோத்திரம் உமக்கே செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.